பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு மேய்ப்பனுடைய 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போகிறது. அந்த காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் 99 ஆடுகளையும் ஒரு இடத்துல விட்டுவிட்டு தேடி வந்து அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய அந்த ஒரு ஆட்டை தோளின் மீது சுமந்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய அயலாரிடத்தில் சந்தோஷப்படுங்க, என்னோடு சந்தோஷப்படுங்க, என்னுடைய 100 ஆடுகளில் ஒன்று காணாமற் போனது, ஆனால் மறுபடி அதை தேடி கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படானோ? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே இந்த உவமை எதற்காக சொல்லப்படுகிறது? உங்களை குறித்து தான். நீங்களும் கர்த்தருடைய பாதையை விட்டு வழி விலகி சென்று விட்டீங்களே, பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, உங்களை தேடி கிறிஸ்து வருகிறார். நீங்க மனம் திரும்பினால், நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்திலே உங்கள் நிமித்தம் சந்தோஷம் உண்டானா நினைத்து பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் பரலோகத்திலே உருவாக்க முடியும். அதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க மனம் திரும்பினால் போதும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பினால் போதும். நீங்க மனம் திரும்பினால் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் இன்று எப்பேற்பட்ட வாழ்க்கையில பொல்லாத வழிகளில் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இன்று மனம் திரும்புங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதுவரை எப்படி வாழ்ந்திருந்தாலும், இதுவரை எந்த வழியில நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தாலும் அந்த வழியிலிருந்து வழி விலகுங்க. நீதிமான்களை அல்ல கர்த்தர் தேடி வந்தது, பாவிகளே என்று வேதம் கூறுகிறது. அப்படி என்றால் நானும் நீங்களும் பாவிகள் தானே. உங்களையும் என்னையும் தானே கிறிஸ்து தேடி வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக தானே கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவருடைய வழிகளை பின்பற்றுவோம். அவரிடத்திலே நாம் திரும்பி வருவோம். மறுபடியுமாக அந்த வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது, தன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு கடந்து சென்ற ஒரு கெட்ட குமாரனை குறித்து. இந்த இளைய மகன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆஸ்தியை தகப்பனிடத்திலிருந்து வாங்கி துன்மார்க்கமாய் உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்தியை முழுவதும் அழித்து போட்ட போதுதான் அவனுக்கு ஆகாரம் குறைவுபட்டது. பஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் தான் அவனுக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானம் வந்தது. என்னுடைய தகப்பன் வீட்டிலே அநேக வேலையாட்கள் இருந்தும் அவர்கள் இதுவரை பட்டினியா இருந்ததில்லையே, மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் அல்லவல்லவோ அவங்க சாப்பிடுகிறது, அவர்களுக்காக நல்ல ஆகாரம் என் தகப்பன் கொடுக்கிறாரே என்று மறுபடியும் தன் தகப்பனை தேடி வருகிறான். தன் தகப்பனை தேடி வரும்போது தூரத்திலே தகப்பன் மகனை கண்டபோது ஓடி சென்று கெட்டிப்பிடித்து தழுவி அவனுக்கு மோதிரத்தை அணிவித்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து விருந்து பண்ணுகிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இன்று நீங்க மடங்கி வந்தால் கர்த்தர் உங்களை தேடி ஓடி வருவார். நீங்க தூரத்தில் வருகிறதை கண்டாலே கிறிஸ்து உங்களுக்காக இறங்கி வருவார். நின்று மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாக காணப்படுகிறோம். பல துன்மார்க்கமான வழிகளில் நடந்திருக்கிறோம். கர்த்தாவே, மறுபடியுமாக ஆண்டவர் உம்மண்டையிலே நாங்கள் சேரும்படியாய் விரும்புகிறோம். எங்களில் காணப்படுகிற பாவங்கள், எங்களில் காணப்படுகிற அக்கிரமங்கள், எங்களில் காணப்படுகிற நீதியற்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை சேர்த்து கொள்ளுங்க. மறுபடியும் உமக்காக வாழ உதவி செய்வீராக. உமது கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீங்க எடுத்து எங்களை உபயோகப்படுத்துங்க. நீங்க நீதியின் பாதையில் எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூட இருப்பீராக, எங்களுக்கு துணை நிற்பீராக, எங்களை நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இன்று வரை நீங்க எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இன்று முதல் கர்த்தர் உங்களை மாற்றி புது வழிகளிலே உங்களை நடத்த கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க.